அப்ப நானும் யோசிச்சு பார்த்தேன்னா இவரை பற்றி ஒரு ஆராயணும் உண்மையா இவர் என்னண்டு முன்னேறினவர் எனக்கு டிகே அண்ணா ஆகட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கிறதோ அல்லது நான் அங்க வேலைக்கு போகணுமெண்டோ அல்லது இப்ப அந்த ரீச்சாண்ட காணியை வித்தால் வந்து கச்சேரிக்கு முன்னாலே இருக்குது, நீங்க போனா கேட்கலாம். இவற்ற முதலீட்டை பார்த்துட்டு தான் நடிகர் ரம்பா அவர்களுடைய கணவனார் வந்து நொதஞ்சுனியை வேணுனது. இந்த சும்மா அந்த ஒரு கூலிங் கிளாஸ் மடிச்சு கொண்டு வாகனத்தில் வந்துடுறாங்க. இந்த சாலி மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிளில் எல்லா இடமும் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டு திரிவார். நீங்கள் அரைச்ச மட்டத்தில் ட்ரிங்கெல்லாம் பண்ண மாட்டார், ஆனால் நல்லா டான்ஸ் பண்ணுவார், அந்தந்த இடத்த அந்த மாதிரி நடந்து கொள்வார். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை. அந்த அதால அந்த இப்படி இருக்குது பெரிய இடத்துல பெரிய விஷயங்கள் யாராயிரம். நீங்கள் என்ன நம்பர் ரெண்டு கேட்டேன், 9ஆம் நம்பர் ஒன்று கேட்டேன், 1ஆம் நம்பர் ஒன்று கேட்டேன், இல்லை 4 நான் நம்பருக்கும் உங்களுடைய செயற்பாடுக்கும் சம்பந்தம் இல்லையா? சொல்லிச்சுன்னா அந்த முன்னுக்கு ஒரு யானை மாரி ஏதோ நிற்கிறதான் அந்த ரீச்சால அது ஏதோ வாகனம் எடுக்க வந்த ஒரு கஸ்டமர் ஏதோ மாறி இடிச்சு போட்டான். உடனே கட்டுப்படுதான் நின்று படத்தில் காட்டப்படுற விஷயம் எல்லாம் பணக்காரன் எல்லாம் கெட்டவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சினிமாக்களில் காட்டப்படும் தான் ரீச்சான்றது ஒரு பிராண்ட். ரீகன் ஷாலினி அவற்றை புள்ளேந்த தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலிக்கு முதலே ஒரு டிஸ்க்ளைமர். இந்த காணொலியை வந்து எந்த விதமான நோக்கத்தோடையும் செய்யலை, யாருக்கு சப்போர்ட்டாகவும் செய்யலை, ஒரு நடுநிலையாக நின்று சில விஷயங்களை கதைக்க போகிறேன். நேற்றெல்லாம் ஃபேஸ்புக் எல்லாம் ரெண்டிங் வந்து இந்த ரீச்சாவை பற்றி எல்லாருக்கும் ரீச்சாவை தெரியும், யார் அது ஓனர் எல்லாம் தெரியும். திருப்பவும் சொல்கிறேன், இந்த காணொலியால் நான் பாஸ்கரன் அண்ணா பிகே அண்ணாவிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கிறதோ அல்லது நான் அங்கே வேலைக்கு போகணுமெண்டோ அல்லது எந்த விதமான ஒரு நோக்கம் இல்லாமல் செய்கிற ஒரு காணொலி. என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவரை மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கும் இருக்குது, அதால் சில விஷயத்தை கதைக்க போகிறேன். கிட்டத்தட்ட அவற்ற மைண்ட் செட் எனக்கும் இருக்குது. நான் அவரோட 2-3 தடவை நேராக கதைச்சும் இருக்கிறேன். அவ்வளோத்துக்கு க்ளோஸ் இல்லை. ஒரு நாள் கேட்டுன்னா ஒரு இன்டர்வியூ எடுப்போமோன்னு சொல்லி அண்ணா சொல்லிச்சுது, கொஞ்ச நாள் போகட்டும் நான் தாரணன்னு சொன்னது. விஷயம் என்னென்னா, எங்கள்கிட்ட தமிழாக்கள் அந்த தமிழாக்கள் தனேஷ் மாதிரி தான் இந்த வீடியோ தொடங்க வேண்டி கிடக்கு, நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்குது. அதாவது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவினோம், வெளிநாட்டுக்கு போட்டு இங்கே வந்து என்ன செய்வினோம்னா அந்த உழைச்சி கொண்டு வந்த காசில் இந்த எங்கள்கிட்ட படிகள் காமெடி பண்ணுற மாதிரி இப்படி ஒரு குறுக்கு ஒரு பேக் அடிப்பினோம். இல்லாட்டி தன் பேர் இப்போ நிரூபனண்டு போட்டு ஒரு செயினை போடுவினோம், இல்லாட்டி 4 கொஸ்டிக்கு 4 கூட்டு மூலத்தை போட்டு அடிப்பினோம், இல்லை பிரபலமான ஒரு கொஸ்டியை பிடிச்சி தண்டுவினோம். பாஸ்கரன் அண்ணா மாதிரி இந்த அங்கே உழைக்கிற காசை கொண்டு வந்து ஒரு முதலீடாக்கி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணுமென்று சொல்லி யோசிக்கிறாக்கள் குறைவு. அதுக்கு முதல் நீங்கள் ஆரம்பத்திலேயே யோசிக்கிறீங்களோ இவர் அங்கே அவருக்கு நல்ல வடிவாக இன்றைக்கு வாளி வைக்க போகிறார், கதைக்க போகிறாருண்டு. அவற்றை வரலாறு தெரிஞ்ச ஆட்களுக்கு இன்றைக்கு நேரடியாக உங்களை நான் கோல்லேயும் ஒரு ஆள் இணைச்சி அவற்றை வரலாறுகளுக்கு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். எனக்கு ஏற்கனவே தெரியும் அவர் எப்படி முன்னேறினவர்னு சொல்லி. எல்லாரும் பாஸ்கரன் அண்ணே இயக்கத்தின் காசுன்னு சொல்கிறீனும் சரியா? அப்போ நானும் யோசித்து பார்த்தேன்னா இவரை பற்றி ஒரு ஆராயணும் உண்மையாக இவர் என்னண்டு முன்னேறினவர் எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ட தரப்பு தான் இவற்றை சொந்த இடம் நினைக்கிறேன். 13 வயசுலேயே அந்த நெல்லிக்காய் வியாபாரம் செய்திருக்குது. சும்மா இது உண்மையாக தெரியாது, செவிவழி கேட்ட தகவல்கள். அண்ணா பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளணும்னு நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சினான். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணங்களால் வெளிநாட்டுக்கு போய் அங்கே கூட அந்த சுவிஸில் நிற்கலாம் ஒரு அண்ணா சொல்லிச்சுது, அகிலண்ணாண்டு ரூமுகள் எல்லாம் ரூம் எடுத்து நிற்காமல் சொந்தக்காரட்ட வீடுகளில் அப்படி தங்கி நின்று தான் முன்னேறி இருக்கிறார். சரியாக கஷ்டப்பட்டு முன்னேறி லிபரான்னு சொல்லி ஒரு சிம்பிக்கிற ஒரு நிறுவனத்தை வெளிநாட்டில் தொடங்கியிருக்கிறார். அந்த லிபராக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பேர். அது நான் இப்போ ஒரு ஆளோட வெளிநாட்டில் இருந்து ஒரு அண்ணாவோட லிங்க் எடுத்து உங்களுக்கு இந்த காணொலியில் நேரம் இணைப்பேன். அவர் எல்லா வரலாறுகளையும் சொல்லுவார். லியோன், அதே மாதிரி பி ஃபார் பாஸ்கரன், A ஃபார் அப்படி எப்ரஹமோ ஏதோ ஒரு பேர், ரதீசன் அங்கால வர ஏக்கும் ஏதோ ஒரு மீனிங் இருக்குது. லிபரா சொல்ல வர விஷயம் அந்தால் அங்கே அந்த காசை உழைச்சி இங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணினது. அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்புக்கு ஒரு சின்ன முதலீடு தான் செய்தது. உங்களுக்கு தெரியும், ரீச்சாண்ட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா இயக்கச்சியில் தான் இருக்குது. நான் அங்கே பக்கத்தே அந்த கடற்கரை சார்ந்த பிரதேசத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த நிலத்தில் வந்து உண்மையாக பெருசாக தென்னை மரத்தையும் சில கஜு அப்படியான தாவரங்களை தவிர வேறு ஒன்றும் பெறாத ஒரு நிலம். சரியான காணி மலிவு பரப்பு. நான் நினைக்கிறேன்
சரியான மலிவாக வேண்டி 50 ஏக்கரும் ஏதோ ஒரு கொஞ்சம் காசுக்கு தான் அவர் வேண்டினவர். அவர் ஐடியாவை பாருங்கோ. அவர் அந்த காணி வந்து இங்கே வேண்டனி கேட்க, நான் இப்போ நீ தொலைபேசியில் இணைக்க போகிற அந்த அண்ணாவும் வந்து இங்கே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம்ன்ற ஒரு ஐடியாவோட வந்து 2 பேரும் ஒரு ஹோட்டலில் தங்கி நின்றுக்கணும். ஏற்கனவே இப்போ நட்பு வட்டத்தில் இருக்கணும். அப்போ இவர் 1 கோடி வந்தவர் நான் சொல்கிறேன்னா, இவரும் வந்து அது செய்ய வேணும் இங்கே வந்து யோசிச்சு கொண்டு வந்ததான். இப்போ அந்த ரீச்சாண்ட காணியை வித்தால் வந்து கச்சேரிக்கு முன்னாலே இருக்குது. நீங்கள் போனால் கேட்கலாம், நான் அங்கே வேலை செய்கிறாக்களையும் கேட்குறது இப்போ யார்கிட்ட வேணுனவர் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்த வேண்டி அப்படி டெவலப் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இவற்றை முதலீட்டை பார்த்துட்டு தான் நடிகர் ரம்பா அவர்களுடைய கணவனார் வந்து நொதஞ்சுனியை வேணுனது இந்தால் ஒரு நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்திருக்குது, இதுக்கு பிறகு நாங்களும் ஏதாவது செய்வோம் என்று சொல்லி வந்திருக்குது. நான் சொல்ல வர விஷயம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அந்த அதுக்கு இந்த நிலைக்கு வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து ஒரு வித்தியாசமான அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பார். நான் எனக்கு அவரில் பிடிச்ச விஷயங்களை சொல்கிறேன். என்னென்னா இப்போ இதில் வேறு ஒரு விஷயமும் நான் கதைக்கையில் தேவையில்லாம வந்து இங்கே கொழுவலுக்கு வரக்கூடாது, நானும் திருப்பி தாக்குவேன். என்னென்னா எனக்கும் அந்த குணம் இருக்குது. இதில் வந்து ஒரு தமிழனா நாங்கள் பாஸ்கரன் அண்ணா நினச்சி பெருமைப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. என்னென்னா அந்த ரீச்சாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சும்மா அந்த ஒரு கூலிங் கிளாஸை மடிச்சு கொண்டு வாகனத்தில் வந்துடுறாங்க, அந்த சாலி மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிளில் எல்லா இடமும் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டு திரிவேன். எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். ஃபீல்டில் நான் தான் நின்று ஒர்க் பண்ணுவார். உங்களுக்கு தெரியும், நான் மண்புழு உரம் என்ற ஒரு வீடியோ போட்டேன். அந்த மண்புழு உரம் அந்த வீடியோவில் வந்து ஜெயமதுரன் வந்து ரீச்சாவில் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறார். ஜெயமதுரன் ஒரு பட்டதாரி, விவசாய தொழில்நுட்பவியல் பட்டதாரி. அப்படியான கெட்டிக்கார படிகளை எடுத்து உள்வாங்கி தான் வந்து என்ன அவங்கள ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ண விட்டு தான் ஒரு அரியண்ணம் கொடுக்காம தான் நின்று அந்த மனுஷன் நின்று வேலை செய்யும், மம்பட்டியை பிடிச்சி வேலை செய்யும். பெரிய அவர் என்னென்னு சொல்கிறார், இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழர்களுக்கு ஒரு ஒரு முன்னணி கோடீஸ்வரர். ஆனால் ஒரு சிம்பிளாக பழகுவார். இப்போ நான் போனெல்லாம் கதைப்பார். ஒரு பணக்காரனுடையும் ஒரே மாதிரி பழகுவார், என்ன மாதிரி ஆக்களுடையும் ஒரே மாதிரி பழகுவார், சாதாரண வேலையாக்களுடைய ஒரே மாதிரி பழகுவார். ஜெயமதுரன்டையெல்லாம் அந்த வீடியோ போடைக்க நான் உண்மையாக அதை சொல்லியிருக்கணும், இந்த இடத்துல வேலை செய்கிறேன்ட்டு. நான் அப்போவே தெரியும் இந்த சும்மா பாஸ்கரன் இப்படி அந்த காசு இந்த காசுன்னு சொல்லி கொஞ்சம் கிரந்த கோஷ்டிகள் வந்து அந்த மண்புழு உரம் என்ற கன்செப்டை விட்டுட்டு வீடியோ வேறு ஒரு விதமாக போயிடுமென்று தான் நான் அதில் உண்மையாக சொல்லலை. நான் அதில் கட்டாயம் சொல்லியிருக்க வேணும். நிறைய லெஜெண்ட்ஸ் உருவாக்கினது வந்து பாஸ்கரன். நிறைய கட்டிக்கார படிகளை இப்போ ரீச் ஆக இருக்கிற ஒவ்வொரு ஆளும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான். அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஆளுமே வந்து அப்படி டேலண்டாக உருவாக்குவார். அதை விட அந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேளுங்கோ. ஜெயமதுரன் சொல்லி இருக்குது குடமிளகா. இது ஜெயமதுரன் என்ன சொல்லல, நான் நார்மலாக கதை கேட்குற விஷயங்கள். நான் இதில் ஜெயமதுரன் பெர்மிஷன் கூட இருக்கல, இதில் கதைக்கிற சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியலை. ஆனால் நான் சும்மா கதைக்கிறது உங்களோட போஸ்ட்டை பற்றி ஏன்னா அவன் சொல்லுவான், தான் குடமிளகை செய்வான்ட்டு அவர் வந்து நிறைய காசு கொடுத்துருக்கிறார், இவ்வளோ முதலிடுங்கன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் 5 லட்சமாக ஏதோ கொடுத்ததாகும். அதில் 2 லட்சத்தை செலவழித்து போட்டு மிச்சத்தை ஜெயமதுரன் திருப்பி கொடுத்துருக்குது. நியாயமான லாபம், முழுக்களுக்கும் குடமிளகை ஆடிங்கன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பீர்கள். அப்படி அந்த ஆள் என்ன ஒரு கிரியேட்டிவான ஆள். இப்போ ஒரு உலக அதிசயங்களை கொண்டு வந்து அங்கே போட்டு கிடக்குது. ஏனென்றா இப்போ ஒரு கூலி தொழிலாளியின் பிள்ளையும் ரீச்சாக 300 டிக்கெட் எடுத்து போட்டு போய் ஃப்ரான்ஸுக்கு போயிடாது. அப்போ அங்கே போய் அந்த ஈஃபில் டவரை பார்க்க வேணும். ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு சொன்னார். கதை கேட்க அந்த நான் ரீச்சாக போயிருந்தேன். நான் அப்போ வைஃப் பிள்ளைகளோட நீ கேட்க வந்து இப்படி அவர்கிட்ட மேனேஜிங் டைரக்டர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட். அப்போ அவர் இன்னும் 2 அறிமுகப்படுத்த இவரும் தமிழேந்திரன் யூடியூப் செய்கிறான். ஓகே தம்பி என்ன. அப்போ நான் கதை கேட்க சொன்னார், எத்தனையோ பேர்ட்ட கனவு இது, எங்களோட நாடு இப்படி இருக்க வேணும்னு சொல்லி. முக்கியமாக அவர் சொன்னது யார் என்று விளங்கும், பெரிய வீரர்களை தான் சொன்னது. பெரிய வீரர்ண்டா என்னென்று விளங்கும். அப்படி நேர சில வீட்டை பாவிக்கல அது யூடியூப்பில். எத்தனையோ பேர்ட்ட கனவு, நான் அதை இங்கே கொண்டுறோன்னு நினச்சி நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறேன் தெரியும் தானே. எத்தனையோ பேர்ட்ட கனவுன்ற வசனம் வந்து அவர்கிட்ட வேக்கிலால் நிறைய வந்து. அப்போ நான் கேட்டேன், நான் நிறைய விஷயங்கள் யாராயிரம் நீங்கள் என்ன நம்பர் 2 கேட்டேன், 9ஆம் நம்பர் 1 கேட்டேன், 1ஆம் நம்பர் 1 கேட்டேன், இல்லை 4 நான் நினச்சேன் நம்பருக்கும் உங்களுடைய செயற்பாடுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த சொன்னேன்னா அது ஒன்றும் பார்க்கல தம்பி, ஹார்ட் ஒர்க் முயற்சி அதுகள் தான் எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொன்னார். இப்படி கணக்க சொல்லலாம் அந்த ஆளை பற்றி. ஒரு பாசிட்டிவான ஆள், எந்த நேரமும் ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மைண்ட். அப்படி அவர்கிட்ட தான் ஐபிசி பிரபல ஊடகங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இருந்தால் தான் நின்று வீடியோவுக்கு தண்ட விஷயத்தை ப்ரொடக்ஷனை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கதைக்கும். இப்போ நினச்சா பெரிய ஆட்கள் எல்லாம் அவர் கூப்பிட்டா வருவினம். இப்போ என்னென்னு சொல்கிறது, எவ்வளவோ பெரிய டீமே இருக்குது, ஒரு பட்டாளம். ஏன்னா தான் இருந்தால் நின்று கதைக்கும். இப்போ உணவு திருவிழான்னு சொன்னால் உணவு திருவிழா சம்மந்தமாக ஒரு வாகனம் ஒன்று நிற்கேண்டா அந்த யோசிக்கும், அதை எல்லா இடம் ஓடி திரிய வேணும், அது அங்கே சும்மா நிற்கக்கூடாது. அப்படி அவர்கிட்ட மூளை வந்து ஒரு வேறு லெவல் பிஸ்னஸ் மைண்டாக இருக்கும். ரீச்சாவில் சில கட்டுப்பாடு இருக்கிறது வந்து அதை டிசைட் பண்ண வேண்டியது அவர் தான். ஏன்னா அது அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி.
அங்கே எப்படி இருக்க வேணும் காலகாலமாக அப்படி தான் இருக்குது. திடீரென ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் வந்தோடனே எல்லாரும் அது ஓஹோண்டு ஷேர் பண்ணுறான். எங்களோட நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஆள் கட்ஸ் எடுத்து செய்தோன்னே நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு ஆக்களும் பாராங்க. எங்களோட நாடு முன்னோரணுமென்று குலைக்கிற எல்லாரும் இப்படி விஷயங்களை நெகட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்தோன்னே ஒருத்தனம் இங்கே வர மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீச்சாவுக்குள்ள பண்ணை இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, இந்த அசோலா வளர்ப்பு இருக்குது, காடை குஞ்சு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், மயில் வளர்க்கணும், குரங்கு நிற்குது. என்னதான் இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டம். என்னன்னு சொல்கிறது, அதுக்கு ஒரு ப்ரில்லியன்ட் நாலேஜ் வேணும். அவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்கும் டீம் பண்ணுறார். அதை விட முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அங்கே வேலை செய்கிறாக்கள் எனியில்ன்ற விசுவாசம் வேண்டா. நான் பேரே சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு பொறுப்பான படிக்கணும். என் அம்மா தான் சொன்னது, அவை எங்களோட ஃப்ரெண்ட். சரி ஒரு செக்ஷன் 2 வைங்க பேர் வேண்டாம். அந்த செக்ஷனில் நிற்கிறபடியே நான் அப்படி விசுவாசம் வேலை செய்யணும். அந்த 2 குழந்தை பிறந்ததுக்கு 31 வந்து நகை ஓட்டது. எனக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம் கொடியாதெல்லாம் இருக்குதான். 2 குழந்தை பிறந்ததுக்கும் அந்த ஆள் வந்து நகை ஓட்டது. வித்தியாசமான உதவியெல்லாம் செய்திருக்கு. விசுவாசமாக வேலை செய்கிறாக்களுக்கு அந்த ஆள் உண்மையாக நல்லா தான் செய்திருக்குது. சும்மா வெளியில் நின்றோண்டு விஷர் கதையில் 4 பேர் 4 கதை கதைக்கலாம். பாஸ்கரன் என்ற பேர் ஏனென்றா தான் இன்றைக்கு சேத்திரபாலன் டாக்டர்னு சொல்லி உடுவில் இருக்க அந்த ஒரு ரைட்டப் ஒன்று எழுதி இருந்தது பார்த்தேன். அவர் விட்ட ஒரே ஒரு பிள்ளை தமிழன் பிறந்தது தான். இதுவே நாங்கள் சிங்களவன் ஒருத்தன் முதலிடண்டால் அல்லது வேறு ஒரு வெள்ளிநாட்டவன் அல்லது வெள்ளக்காரன் முதலிடண்டா இதை மாதம் கதைக்கல. இதுக்குள்ள நாங்கள் பார்க்குற எங்களுடைய ஆக்கள பார்வையை சொல்கிறேன். சத்தம் போடாமல் கவுக்கமாக போய் நின்றுட்டு வருவான். இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ள நான் இந்த வீட்டில் புட்டையும் முட்டை பொரியலையும் கொண்டு போய் சம்பளையும் கொண்டு போய் அங்கே நின்று சாப்பிட்டுட்டு வேறு ஏழுமா நான் கேட்குறேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ பிரபல நிறுவனங்கள் இருக்குது. நான் வீட்டை இருந்து புட்டை வச்சு கொண்டு போயிட்டு அதுக்கு இருந்து வழியாக குழைச்சி இப்படி அடிச்சுட்டு வரையலாது. அந்த ஆள் தனக்குன்னு சொல்லி சில கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் மாதிரி சில நியமங்களை வச்சுருக்குது. நாங்கள் விரும்பாமல் அது கொழுகித்தான் ஆக வேணும். என்னென்னு சொன்னால் அதை டிசைட் பண்ணுறது அவர். எந்த காணிக்க வந்து அப்படி பிஹேவ் பண்ணணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். அதை நான் வெளியில் போகிறேன், நான் கூட டிசைட் பண்ணிடல. அது திருப்பவும் சொல்கிறேன், இது வந்து நான் அவர்கிட்ட சலுகை எடுக்கிறோக்கோ அல்லது ஏதாவது பேக்கேஜ் எடுக்கிறோக்கோ இல்லை. நானும் 10 வேணும்னா 300 காசு கட்டிட்டு போய் பார்ப்பேன். அந்தால எல்லாரோடையும் பார்க்கும், நார்மலாக சாலியில் பார்த்து கொண்டு போகும். நல்லா பழகினா வந்து கதை பேர் மோட்டிவேட் பண்ணுவார். அந்த விஷயத்தில் எனக்கும் அவரை மாதிரி சில விஷயங்கள் உருவாக்கணுமென்ற ஆசை. இந்த ஆர்கானிக் அப்படியான விஷயங்கள் எதிர்காலத்தில் எந்த காணிக்கில் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். எங்களோட காணியை நாங்கள் ரீச் ஆக்கலாம். அவர் ரோல் மாடலாக வச்சாங்க. அதான் எங்களோட டாக்டர் சுதோகுமார் ஐயா சொல்லுவார், என்னுடைய ஒரு எம்ஓஹெச் சீனியர், நாங்களே ஒவ்வொரு வீடுகளையும் ரீச் ஆக்க வேணும். அப்படி காணிகளுக்குள்ள எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட அந்த சென்ஸ், அந்த அழகுபடுத்தல் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஐடியா தானே. பரப்பு ஏதோ ஒரு கொஞ்சம் ஆயிரக்கணக்கான காசுக்கு வேண்டி போட்டு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அந்த உருவாக்கி வச்சிருக்குது. தேவையில்லாத கிரந்தங்கள் வச்சு கொண்டிக்கிறத விட்டுட்டு ஏதாவது உருப்படியாக பார்க்கணும். இப்போ நான் செய்ய வர்றது எனக்கு நெருக்கமான ஒரு அண்ணா அகிலன் அண்ணான்னு சொல்லி அவர் சுவிஸில் பெரிய பிஸ்னஸில் இருக்கிறார். அவர்கிட்ட நான் பாஸ்கரன் அண்ணாவை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். எனக்கு ஏற்கனவே கேட்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட அதை சொல்ல போகிறேன், அவர் மூலமாக நேரடியாக சொல்ல போகிறேன். வணக்கம் மயிலண்ணா, கதைக்கலாம் தானே? என்னென்றால் இப்போ நேற்றையிலேருந்து எல்லாட்ட பேசு பொருளும் வந்து யாழ்ப்பாணத்தில் ரீச்சா பாஸ்கரன் ஏதோ பெரிய தேசத்துறவம் செய்துட்டாருன்ற மாதிரி ஒரு தொழில் முயற்சியாளர் என்டர்பிரினரை வந்து கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீர்கள். சும்மா அதாவது 7 லட்சம் அதாவது நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் தான் கூட போய் கொண்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அவரை தெரியும், நீண்ட காலமாக தெரியும். சிம்பிளாக சொன்னால் அவரோட பழகைக்க அவர் எப்படி சுவிஸில் வந்தவர், எப்படி முன்னேறினவர், எப்படி வளர்ந்தவர், அந்த ஹிஸ்ட்ரி இருக்கா பார்வையாளர்களுக்கு சொல்லணும். கட்டேன் ஹார்ட் ஒர்க்னா எப்படி? இப்போ ஓகே, சரி. பழைய காலங்களிலேயே தமிழ்கடையில் போடாத காலத்திலேயே தமிழ் சாமான்கள், அதாவது இப்போ இந்த விளங்கலண்ணா என்ன என்ன நீங்கள் சொன்னீங்க தமிழ் கடைகள் போடாத காலத்திலேயே அவர் கடை போட்டு என்னத்தை சொல்றீங்க? இல்லாத காலங்களில் தமிழ் கடையில் இல்லாத காலங்களிலேயே அவர் தமிழ்ச்சாமன் அரிசி குத்துக்குழுகள் போய் பிரான்ஸ்ல, அப்ப பிரான்ஸ்ல அங்க தமிழ் கடையில் இருந்தது. அங்க இருந்து வேன்ல ஏற்றி கொண்டு வேன் தான் ஒரு கடை மாதிரி அப்படி தமிழர்களுக்கு கொடுத்து, அப்ப அவருடைய உழைப்பும் அவருடைய
தொழில் முயற்சியும் வந்து அவருக்கு சின்ன வயசுல இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்குது. இது ஒரு உண்மையா மாங்க மடையங்கள். உங்களுக்கு ஒரு அறிவு இல்லாதவங்க எல்லாம் வந்து செய்வாங்க. அவர் எங்கேயோ போயிட்டாரு. இங்க புலம்பெயர் தேசங்கள் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இங்க அவங்க மட்டுமல்ல பல பேரும் அப்படித்தான் வந்தது. நான் இங்க வந்து சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் அவங்க வந்து அளவுக்கு வந்தவங்க. சரி 2012ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு எவருமே திரும்பி பார்க்கல, பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எவருமே நாட்டு திரும்பி பார்க்கல. அந்த காலமே ரொம்ப ரெண்டு அண்ணா அந்த ஐலண்ணா இடையில இருக்கா மன்னிக்கிறேன். அந்த நீங்கள் நாட்டுக்கு வரையக்க அவரும் வந்ததா சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த நேரம் வரையக்க அந்த கதையை சொல்லுங்க. அதுவா 2013ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு அவர் நாங்களெல்லாம் வந்து துளசி மஹால் இங்க யாழ்ப்பாணத்தில் இருந்தாங்க. அந்த காலத்திலேயே அவர் வந்து ஏதாவது செய்ய வேணும் என்று முயற்சியில செய்ய வேணும் பார்க்க வேணும் என்று அவர் அந்த காலத்திலேயே வந்து நின்று இடங்கள் தேடி முயற்சி எடுத்து இப்படி ஒரு பெரிய ஒரு இன்றைக்கு வளப்பகுதியில ஒரு சின்னமா ஒரு சாயம்பிள் தான், உண்மையா சொல்ல போனா ஒரு சாயம்பிள் தான். அது சாயம்பிளுக்கே இவங்க சொல்றாங்க சாயம்பிள்னா பார் இருக்குமா, ஹோட்டல் இருக்குமா. ஐயா நீ ஹோட்டலுக்கு போனேன்னு சொன்னா அங்க உனக்கு பாத்ரூம் இருக்கும், படுக்கைக்கு ரூம் இருக்கும். நீ அதை வந்து நீ அசிங்கப்படுத்தல. 5 ஸ்டார் ஹோட்டல்லே நீ அது செய்ய வேண்டியது இடங்கள் இருக்கும். நான் சொல்ல முடியாது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்குல்ல கூட பாத்ரூம் இருக்கு வேண்டு, நான் அப்படி சொல்ல முடியாது. சொல்றான் நான் பார்த்தேன் யூடியூப்ல சொல்றான் அதுக்கிற பார் இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும், டாய்லெட் இருக்கும், வாஷ்ரூம் இருக்கும், நோமல். அது 50 ஏக்கருக்குமே பெரிய ஒரு இடத்தை எடுத்து ஒரு பெரிய முதலீட்டை போட்டு இப்படி ஒரு விபன் செய்றீங்க நீங்கள். உங்க உள்ளாருக்கு அந்த ஐடியா வரையில சரி, இங்க இருந்து வந்தவனை கூட இங்க செய்ய வர்றீங்க இல்ல. அப்ப இந்த வரைக்கும் எங்கட இனம் உங்கையும் சரி இங்கேயும் சரி சில ஆக்கள் அப்படியே இந்த வரைக்கும் ஒரு 15 வருஷம் பின்தங்கிதான் இருக்கிறோம். உண்மைதான் களிம மட்டும் தான் இருக்கு. உண்மையா சொல்றேன். உலகம் முங்கி நோக்கி போகுது. சில விஷயத்தை என்னத்துக்கு யூஸ் பண்றது யாரு இருக்கணும் இந்த வரைக்கும். அதனால சொல்றாரு நீங்க செய்யறது கூட எனக்கு ஒரு ப்ரமோஷன் தான். அதை என்னத்துக்கு யூஸ் பண்றது யாருக்கு தெரியாதவங்க இருக்காங்க இந்த வரைக்கும். அவற்ற பார்வைக்கும் எங்கட பார்வைக்கும் அந்தந்த விஷயங்களை அதற்கு தான் யூஸ் பண்ணலாம். அதனால டிக்டாக்ல தானே கூட ஆக்டிவ். அந்த டிக்டாக்லயே அந்த அளவுல ப்ரமோஷனை செய்து போடும் டிக்டாக் சொந்தங்களே என்று சொல்லி போட்டு. எவ்வளவு சப்போர்ட் இருக்குது. இங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. அவியல் புலம்பெயர் தேசத்திலேயே வர்த்தக சின்னமாக இருக்கணும் எங்க இனங்களுக்கு. தமிழர்களுக்கு வர்த்தக சின்னங்கள்ல அவரும் ஒரு ஆள். அண்ணா அந்த எனக்கு கட்டாயம் சொல்லுங்க. அந்த இந்த விஷயம் கேட்டு நான் என்னென்றால் முதலாவது வருவோம். அவர் அந்த சுவிஸில் வரைக்கெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அவர் அந்த ஹோட்டல் எடுத்து தங்காமல் அப்போ ஆரம்பத்தில் சிம்பிளாக தான் வளர்ந்தேன்னு சொல்லி அந்த சொந்தக்காரட்ட வீடுகளில் நிற்கிறேன்னு சொல்லி குளிருக்கேம் அதுக்கேம் வேலை செய்து அந்த கதையை சொல்லுங்க. அவர் வந்து தன்னுடைய அந்த காலத்திலேயே என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் அவன் வீடுகள்ல தங்கி நின்றுதான் தன்னுடைய வேலை முயற்சி எடுப்பார். அவருக்கு ஒரு 500 கேரிய தெரியாது இல்ல. அவர் அந்த என்ன சொல்லுவாருன்னு சொன்னா சரியான என்னென்ன கட்டன் ஆயிட்டோ அதை கட்டன் தான் இருப்பாரு. கட்டன் இருக்கிறபடியாத்தான் தன்னுடைய ஸ்தாபனம் தன்னுடைய நிர்வாகத்துக்குள்ள இயங்குற இடங்களையும் கட்டன் ரைட்டா வச்சிருக்க வேணும் என்று குறிப்பிட்டு வச்சிருப்பாரு. என்ன காரணம்னா நீங்கள் கூட இப்ப நாங்கள் உங்க வந்துட்டு நான் இந்தியா லைசன்ஸ் எடுத்துட்டு வந்து கோன் அடிச்சு நான் இலங்கை ஓட முடியாது. ஆளும் கோன் அடிச்சு சொன்னா அவன் ஃபைனல் எழுதுவான். அந்தந்த நாடுகள் என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதுக்கு நாங்கள் அதுக்குள்ளதான் நாங்கள் பணிபுரிஞ்சு போக வேணும். அவருடைய அதுக்குள்ள என்னென்ன இதுகள் இருக்குதோ அதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. கட்டாயம்ண்ணா. மற்ற இந்த லிபரா அந்த உருவாக்கம் இவங்க சும்மா லிபரா வந்து எங்கட ஆக்கள் என்று சொல்லி இதுன்றாங்க. ஆனால் அது இந்த உருவாக்கம் என்ன உண்மையா? நீங்கள் எனக்கு முதல் சொன்னீங்கள் அந்த 4-5 பேர்ட்ட பேர் என்று சொல்லி 4 நண்பர்கள். அது என்ன அந்த லிபரான்றது என்ன? அது இந்த உருவாக்கம் எப்படி? இங்க வெளிநாடுகள்ல வாழ்றவர் இங்க புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்றவர்களுக்கு தெரியும். தமிழர் சின்னங்களாக இன்றைக்கும் நல்லதூக்கி நிக்கிற கம்பெனி அல்ல லைக் ஆகட்டும் லிபர் ஆகட்டும். அதுவும் யூரோப்பா எந்த யூரோப்பாலையும் எந்த மூலைக்கு போனாலும் அந்த சைனை காணாத இடங்கள் இல்லை. இருந்து சனுல இருந்து பஸ் ஸ்டாப்புகள் பஸ்ஸுகள் ட்ரெயின்கள் டைம்கள் அப்படின்னு சில மார்க்கெட்டிங்னு சொன்னா அப்படி ஒரு மார்க்கெட்டிங் வெள்ளக்காரனே திங்க் பண்ணாத அளவுக்கு மார்க்கெட்டிங் செய்து எங்களுடைய ஆக்கள் வெளியில கெத்தா இருக்கிறாங்க. அது இங்க உள்ளவர்களுக்கு தெரியாதானே அந்த பிரச்சனை இல்லையா? அதாங்க அது உங்க இருக்கிறதும் அரைவாசி மாங்க மடையங்களான் இதுல யூஸ் பண்ணி எழுத கமெண்ட்ஸ் எழுதினமல்லோ அதுக்கு ஒரு கோதம் தெரியாது. நாங்களும் வளர இல்ல வளர்ந்தவனே சும்மா குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய என்னன்னா அது தெரியாது உலகத்தை தெரியாது. அவன் பெரிய படபாதையுள்ள சின்னமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு
அதுக்குள்ள பார் இருக்கான் பார் இருக்கு, எல்லாமே வாஷ்ரூம் இருக்கும், எல்லாம் தான் இருக்கு. ஈவன் ஸ்பா கூட இருக்கும் தேவையா. அது வண்டியில போனீங்கன்னா பார்க்கிங் இருக்கும். எங்க இருக்கிற எங்க இருக்கிற நீ இன்னும் 15 தேடக்கிட 15 இல்லைன்னா 50 வருஷம் பின்னோக்கி அந்த லிபராண்ட உருவாக்கம் அதை சொல்லுங்க. அந்த லிபரா எப்படி இருந்தீங்கன்னு சொன்னா இனி வாரவனும் வந்து உங்க ஒரு முறை போட மாட்டான். அவன் போடுறான் உழைக்கிறக்காண்டி போடல, இந்த இடத்துல செய்ய வேணும், உண்மைதான் செய்ய வேணும் சொல்லி தான் நான் வந்தது. அது வந்தது நாங்க ப்ராஃபிட் ஆக்காம இருக்கா. சோ அதையும் கவர் பண்ணி கொண்டு போறாக்காண்டு தான் அது அதுக்குள்ள ஒரு ப்ராஃபிட் ஆக்க வேணும் தான் போட்டு அதுக்குனால அந்த காசு இந்த வரைக்கும் மேக் பண்ணிக்க மாட்டாரு. இவ்வளவு ஆக்கல வேலைக்கு போட்டு. உண்மை இது வந்து ஒரு விளையாட்டா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிராண்டிங்கும் மற்றது அவற்ற மன நிறைவு தானே. நாலு குருவிகளை வாத்துகளை காடை குஞ்சுகளை ஆக்கள் சாப்பிட்றத பார்க்க சந்தோஷம். அதேதான் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் அடைகிறாரு. அதே சேம் டைம் அங்க உள்ள லேபர்ஸுக்கு அங்க அந்த ஏரியாவுள்ள மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, ஒரு ஊதியம் கொடுத்து வேலை கொடுத்து அஞ்சு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒருத்தனும் இல்ல, ஒரு செருப்பு தேக்க கூட வாக்கு இல்ல எங்களுடைய ஆக்கள். ஆனா கதை மிரட்டும் உதவி யோசிக்கிறேன் தானே நானும். அண்ணா கட்டாயம் இந்த லிபராண்ட உருவாக்கத்தை பற்றி சொல்லுங்க. லிபரா எப்படி ஃபார்ம் பண்ணினது அதை பற்றி. லிபரா ஃபார்ம் பண்ணது கோலிங் கார்டு. ஓகே, கோலிங் கார்டுகள் வந்தது. அதே அந்த பேர் வந்தது. அந்த பேர் மூன்று பேர் லியோன்ஸ், பகீசன், பாஸ்கரன், லிபாரா. அதாவது மூன்று பார்ட்னர்ஸ், மூன்று நண்பர்கள் முன் 2 எழுத்துந்தான் ஒரு 2 எழுத்துந்தான் சேர்ந்து அந்த அந்த கம்பெனியின் பேர் உருவானது. ஓகேண்ணா, பாஸ்கரன் ரைட். லிபராவை உருவாக்கினது, பிறகு அந்தால் வித்துட்டார். அதை வித்தது பிறகு ஐபிசி வாங்கினது. நீங்கள் அறிந்த மட்டில் என்ன வரலாறு? ஐபிசி வாங்கினது வந்து நீங்கள் அறிந்த மட்டில் என்ன வரலாறு? சில நாடுகள்ல அந்த கம்பெனியை வித்திருக்கலாம். அந்த ஐபிசி வந்து உண்மையாக ரேடியோ தான் வாங்கி பிறகு ஐபிசி தமிழ் டிவியா உருவாக்கம் பெற்று. அப்படியா? ஐபிசி வந்து முதல்ல லண்டன்ல இருந்த ஒரு ரேடியோ சேனல் உண்டு. அதைத்தான் அவர் எடுத்து இந்த டிவி சேனல்ல ஆக்கி 3-4 ஷோ, அதாவது இங்க ஐபிசி பிரான்ஸ், ஐபிசி ஸ்விஸ் சொல்லி குளோபல் லான்ச் செய்து பிரமாண்டமா அவர் வேற சைடு போறாரு. பார்க்க சந்தோஷம் இருக்கு. உண்மையா ஒரு மனிதனால இப்படி செய்யல. சின்ன சின்ன விஷயங்களை செய்யாது. இவ்வளவு பெரிய ஸ்தாபனங்களை வச்சு நடத்தி கொண்டு விளையாட்டு இல்ல. ஒரு மனிதனா தனி மனிதனா தான் எவ்வளவு மூளை ஓட்டம் வேணும், மரியாதை இருந்துதான் இருக்கும். இவங்கள் ஒருக்குள்ள அதுக்கு வந்து உண்மையா களிமண் தான் இருக்கு மண்டைகள். அது வந்து அதற்கு குளோபல் நுழைச்சே இல்லாதவன் தான் எழுதுவான். உண்மைதான். அவனுக்கு இருக்காது, துப்புரவே இருக்காது. நீங்கள் ஊருக்குள்ளேயே உண்மைதான். எங்கட வட்டத்துக்குள்ள அவர்களுடைய பார்வை. மற்ற அண்ணா நீங்க சொன்னீங்க அந்த அவர் செலவழிக்க வேண்டிய இடத்தை செலவழிப்பார், மற்றபடி அவர் சரியான அந்த ஒவ்வொரு ரூபான்ற பெறுமதியும் அறிந்தவர் என்று சொன்னீங்கள். அந்த உங்களுக்கு ஹோட்டல் எல்லாம் இருக்கா, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு அந்த புக் பண்ணி விட்டு அந்த கதையும் சொல்லுங்க. இங்க வந்தவர்கள் எல்லாருமே வந்து வந்த காலத்துல கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் வந்து கடன்களை அடிக்க வேணும், கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு இந்த வெள்ளக்காரனோட நாங்கள் போட்டி போட்டு சில ஸ்தாபனங்களை தொழில் துவங்குறேன்னு சொன்னா விளையாட்டு இல்ல. உள்நாட்டுல செய்யறது வேறு, வெளிநாட்டுல செய்யறது வேறு. இங்க பாச மொழி சட்டம் மதிக்க வேணும், மற்றவங்களுக்கு கிரௌட் எடுக்கணும். என்ன தொழில் செய்யறாங்களோ அதுக்கு கிரௌட் வேணும். அப்ப அதனால வந்து அதுல உள்ள அதோட கஷ்டத்தை தெரிஞ்சவன் சும்மா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாம எங்களுக்கு பிரசண்டா கிடைச்சது இல்ல, கிடைக்காது. உண்மை கவலைங்களா? இன்றைக்கு ஒரு சும்மா கிடைச்ச காசு இல்ல, அர்ப்பணிப்பு இருக்கு. அதை தெரிஞ்சாலே சும்மா எல்லாத்துலயும் செலவழிச்சுட்டு இருக்க மாட்டோம். எங்க செலவழிக்க வேணுமோ அதை செலவழிச்சு போயிடும். எல்லாருலயும் இருக்குது. அதனால அவர் அந்த அவர்கிட்ட லைஃப் ஸ்டைலும் வெரி சிம்பிள் பர்சன். எல்லாரையும் எல்லாரும் கதைப்பாரு, சின்ன பெரியவன் பார்க்க மாட்டாரு, எல்லாரும் விட்டு கதைப்பாரு. நல்ல ஒரு மனுஷன்.
நீங்கள் சொன்னீங்கள் தான் இவர் அந்த நீங்கள் அறிஞ்ச மட்டத்தில் ட்ரிங்கெல்லாம் பண்ண மாட்டார், ஆனால் நல்லா டான்ஸ் பண்ணுவார், அந்தந்த இடத்த அந்த மாதிரி நடந்து கொள்ளுவார். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை. அதால அந்த ஆள் இப்படி இருக்குது பெரிய இடத்துல. அவர் ட்ரிங்க் பண்றது இல்லை. அவர் அறிஞ்ச அளவுக்கு நான் கண்ட அளவுக்கு நான் ட்ரிங்க் பண்ணது இல்லை, வாயில வச்சது இல்லை. என்டர்டைன் பண்ணாரு. குளோபல் லான்ச், ஐபிசி குளோபல் லான்ச் டான்ஸ் ஆடுவார், நல்லா ஆடுவாரு. அது ஃபன், அது வேற. அது கட்டாயம் அவர் என்னன்னு சொல்றது, அவர்களுடைய நண்பர்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படி என்று சொல்லி. ஒரு நண்பனா அவற்றை நல்ல விஷயங்களை சொல்லட்டும் சொல்லட்டும் பிறகு அது அது எங்கட சுயநலம் இருக்கும். இதுல நல்ல விஷயம் தானே. இதுல சிம்பிள் பிரச்சனை. அந்த அந்த தகப்பன் அந்த மகனோட நடந்து கொண்ட முறையே பிள்ளை. நான் 3 மணி காசு வர உள்ளுக்கு விடுன்னு சொல்றாரு. இப்ப இந்த கொண்டு குப்பையில விடுறாரு. உள்ளுக்குள்ள அந்த விலை வந்து நீ வச்சிருக்க இதை விட அந்த விலை என்னன்னு சொல்லப்படுது. அதை விட நீ இதை கொண்டு வர 3 மீன் சொல்ற 3 மடங்கு காசு கொடுத்தா கொண்டு வர ராய் பண்றாய். இந்த குப்பையில விட்டு போறாய். இப்ப இது பெரிய பிரச்சாரத்துக்கு பிடிக்கிற பிரச்சனையே இல்லை. இது விளம்பரம். அவருக்கு அவர் நீ ஒரு முட்டான்றது அது காட்டிக்கிறோம். அது அவ்வளவுதான். இதனால அங்க ஒன்றுமே பாதிக்கப்படாது. அந்த பாதிக்கப்படாது, அந்த ஸ்தாபனம் பாதிக்கப்படாது. உண்மைதான் அண்ணா. நன்றி ஆயில் அண்ணா. நான் பிறகு அடிக்கிறேன். உங்களோட அனுபவ பயிருக்கு நன்றியா. நன்றி அண்ணா. ஓகே ஓகேண்ணா, பாய். என்னென்றால் அதான் இதில் நான் அந்த அந்த இஷ்யூ இழுக்கையில் என்னென்னு சொன்னால் அதை பற்ற பிரச்சனை. ஆனால் அந்த ஃபீட்பேக்ஸ் ஒரு தொழில் முயற்சியாளரை இந்த சமூகம் வந்து அமர்த்துது. அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் எங்களை எதை நெப்பனில் இதை கதைச்சா எங்களுக்கு ஏதாவது பேசுவாங்கள்ன்ட்டு விடக்கூடாது. என்னென்னா உண்மையாக அது இவ்வளவு செதுக்கி வச்சுக்கார் சின்ன சின்ன விஷயமா பார்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்தியாவில் இல்லாத விளையாட்டுகளை கூட அந்த பெரிய கண்டெய்னர்களில் இருந்து ரக்கி எல்லாம் போட்டு வச்சுருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைன்னா அடுத்த நாள் எடுத்து கொடுக்கும். இப்போ மதுரன் கேட்டு தான் இன்னும் வாகனம் வேணும், கேடியை சொண்டு வேணும் எங்களை டிபார்ட்மெண்ட்டுன்னு அடுத்த நாள் ரக்கி விட்டு தான் வந்தால். ஒரு விஷயம் முடவெடுதண்டு வைப்போம், ஒரு வாகனம் வரைக்கும் முட்டுப்பட்டு வைப்போம், இரவு முட்டுப்படுத்தண்டு வைப்போம். இப்படி அந்த விஷயம் அங்கே இருக்கும். அன்றைக்கு சொல்லிச்சுன்னா அந்த முன்னுக்கு ஒரு யானை மாரி ஏதோ நிற்கிறது தானே அந்த ரீச்சால். அது ஏதோ வாகனம் எடுக்க வந்த ஒரு கஸ்டமர் ஏதோ மாறி இடிச்சு போட்டான். உடனே கட்டுப்படுதான் நின்று. நாங்கள் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய கிடக்குது. நான் கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட் ஏதாவது 2-3 தொழில் செய்யணும் அப்படி யோசிக்கிற ஒரு ஆள் நிறைய. அந்த ஆள் வந்து கடல், இதில் பயங்கர கடல். அது அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய கிடக்குது. கேம்பஸ் படிகள் எல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அங்கே போய் உங்களோட சின்ன சின்ன இன்டர்ன்ஷிப்களை செய்யுங்க. ஒரு வேறு லெவல் பிஸ்னஸ் மைண்டாகவும் வருவியல். பிஸ்னஸ் பண்ணணும். தமிழர் என்றாலே பிஸ்னஸ் பண்ணணும். ஏனெண்டா இன்றைக்கு உலகத்தில் பெரிய இது வந்து பிஸ்னஸ். ஒரு 5 ரூபா சம்பவம் என்றாலும் லட்சக்கணக்கில் அழிய ஒரு நாளும் அது கார் பெரிய பெரிய BMW பெரிய வியாபாரம். எங்களுக்கு பிஸ்னஸ் மைண்டும் இல்லை. எங்களுக்கு படத்தில் காட்டப்படுற விஷயம் எல்லாம் பணக்காரன் எல்லாம் கெட்டவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சினிமாக்களில் காட்டப்படும் ஒரு வில்லன் வந்து பணக்காரனாக இருப்பான். அப்போ எங்களுக்கு பணக்காரன் கட்டவன் இல்லை, பணக்காரனை தான் நாங்கள் கட்டாயம் இருக்க வேணும். அந்த தோட்டை கொண்டு வாங்க எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள. இப்போ நான் அப்படி மைண்டுக்கு இப்போயோ மாறிட்டேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு நடந்த சம்பவங்களை நான் டோட்டலி பிஸ்னஸ் மைண்டாக மாறிட்டேன். ஏன்னா மற்றவனுக்கு அநியாயம் செய்கிறீர்கள். அதுக்காண்டி அந்த ஆள் உங்களை என்ன பிடிச்சி என்ன சீலியை பிடிச்சிருக்குதா, ஏன் நீங்கள் இப்படி எல்லாம் எழுதுறீங்களோ எனக்கு தெரியாது. அவர் அந்த ஒரு கவலைப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தவர். அதை பார்த்தோன்னே எங்களோட படிகளுக்கு இளம்படிகளுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்கிற மைண்டே வராது. இப்படி தான் எங்களுக்கே வருவாங்களா யாராவது வில்லங்கமான பாட்டிகள்னு சொல்லி. இப்போ நான் அந்த நடந்த சம்பவத்தை பற்றி எதுவுமே கதைக்கல. ஆனால் என்னன்னு சொல்கிறது, அவர் எங்களுக்கு எங்களோட சமூகத்துக்கு ஒரு உதாரணம் தான். ரீச்சான்றது ஒரு பிராண்ட். ரீகன் ஷாலினி அவர்கிட்ட பிள்ளைன்ற மகன்டேயும் பேர்னா முதல் எழுத்துக்கள். ரீகனுக்கு வார ரீயும் ஷாலினிக்கு வார ஷா வந்து ரீச்சா. அது ஒரு பிராண்டான நிறுவனம் தான். அங்கே போனால் நாங்கள் நிறைய படிக்கலாம். அந்த இல்லா காலத்துலேயே அவர்கிட்ட படிக்கன்னு வடிவாக கொண்டு நடத்துவான். நான் ஒரு மெலியால் தான். அவன் கணக்கு கராட்டி எழுதுதான் பழகி நான் அந்த வீடியோக்கள் பார்த்துருக்குறேன். அந்த ஒரு வேறு லெவல் போதையில் வாழ்ந்துட்டுருக்கு. அவர்கிட்ட டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வெளியில் நின்றுட்டு அவர் ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிறார். நாங்கள் அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணவாது ட்ரை பண்ணுவோம். சும்மா தொங்கி போட்டு நின்றாலும் கீழே நின்று இப்படி நெகட்டிவான எதுவுமே பேசி தீர்த்து கொள்ளக்கூடியது. ஒவ்வொரு இஷ்யூஸுமே வந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடியது. அவரை வந்து நாங்கள் அவரை அட்ரஸ் இல்லாமல் பண்ணணும்னு யாரையுமே யோசிக்கக்கூடாது. நான் கூட இந்த வீடியோவில் ஒரு அவர்கிட்ட பேரோ அல்லது வேறு எதுவுமே பாவிக்கல. அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்ட அந்த அதுக்கு யோசிக்கக்கூடாது. எல்லாருக்குமே இமோஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாங்கள் ஒரு தட்டி அட்ரஸ் இல்லாமல் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது. அதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். அவைக்கு அப்படி நீங்கள் யாருக்காவது யோசிச்சிங்கன்னா அந்த வல்னரபிள் பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
இதை நிறைய பேர் இந்த காணொலியை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னு சொன்னால் வெளியில் இருந்து 1000 கதைக்கலாம். அது ஒரு பிஸ்னஸ் நிறுவனம் தான், அது வியாபாரம் தான். அதனால் அதை எடுத்து சம்பள காசு மாதிரி தான் கொடுக்குது. லாபம் பெறுதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அதை முன்னுதாரணமாக கொள்றதுக்கு ஏராளம் விஷயம் இருக்குது. நான் இப்போ பாசிட்டிவை மட்டும்தான் பார்க்குறது. இதில் பார்க்க பாசிட்டிவ் தான் அப்படி கூட கிடக்குது. அந்த நிறுவனத்தில் பாசிட்டிவ் வேறு லெவல் கூட கிடக்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே போடுங்கோ. ரீச்சா பாஸ்கரன் என்ன விதத்தில் முன்னுதாரணமாக இருக்கிறார், என்ன விஷயத்தில் அவர்கிட்ட தொழில் முயற்சியாளராக நாங்கள் படிக்கணும். நான் இங்கே அரசியலோ தமிழ் தேசியமோ இதொன்றும் கதைக்கல. பிறகு வேறு சாயம் பூசிட்டாதேங்கோ. தெளிவாக டிஸ்க்ளைமர் பண்ணுறேன். இது எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஆனால் இது ஒரு பேசு பொருளாக இருந்தது. தமிழேந்திரன்ன்றது தமிழர்கள்ட காலத்தில் என்ன பேசு பொருளாக இருக்குது, என்ன அவர்களுடைய எண்ணம் இருக்குதோ அதை பிரதிபலிக்கணும் யோசிக்கிற ஒரு தளம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால தான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட ரீச்சா பாஸ்கரன் அண்ணா, கந்தையா பாஸ்கரன் அண்ணா நல்லவரா கெட்டவரான்றதுக்குரிய விட உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே போடுங்க. காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, டைம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.